கும்பகோணத்தில் தமிழக வெற்றிக் கழக கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் பிரபாகரனின் கார் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாராசுரம் பகுதியில் சலூன் கடை முன் நிறுத்தியிருந்த அவரது கார் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கட்டை, இரும்பு கம்பியால் தாக்கி கண்ணாடிகளையும் கட்சி கொடியையும் உடைத்தனர். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பிரபாகரன் சலூன் கடைக்குள் தஞ்சமடைந்தார். அருகில் இருந்த ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. இது முன்விரோதமா அல்லது அரசியல் தாக்குதலா என காவல் விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக தவேக வழக்கறிஞர், சென்னை அலுவலக ஊழியர் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் 7 மணி நேரம் விசாரணை செய்தனர். கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த சில தினங்களாக 50க்கும் மேற்பட்டோரிடம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் தவேக வழக்கறிஞர் அணி, திருச்சி மண்டல இணைச் செயலாளர் அரசு, சென்னை அலுவலக ஊழியரான குருசரன் உட்பட 3 பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர்.